வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மாவட்ட சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒருங்கிணைந்த சேவை மையம், அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர். இந்த துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகிருக்கு. மொத்தம் 3 விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஒரு வேலைக்கு ஏதாவது ஒரு டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மற்ற 2 வேலைகளுக்குமே கல்வி தகுதி இல்லை, சம்பந்தப்பட்ட துறையில் அனுபவம் இருந்தால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 3 வேலைகளுக்குமே நீங்கள் தேர்வு எழுத வேண்டியதில்லை. உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் நேர்காணல் மட்டும் அட்டன் பண்ணி இந்த வேலை வாய்ப்பை பெறலாம். முக்கியமாக இந்த வேலைக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு, என்னென்ன பதவிகள், எத்தனை காலியிடங்கள், எப்படி விண்ணப்பிப்பது, விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள், மற்ற அனைத்து விவரங்களையும் நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செய்தி வெளியீடு. எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு சென்னை மாநகராட்சி ஆட்சித்தலைவர் அவர்கள் வெளியிட்டுள்ளார். அதாவது சென்னை மாநகராட்சியில் சென்னை மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 24 மணி நேரம் சேவை செய்ய இந்த ஒருங்கிணைந்த சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர். இந்த உதவி மையத்தில் 181 என்ற தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் சொல்லி அதற்குண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு காலியாக உள்ள இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இந்த வேலை தொகுப்பூதியம் இல்லைன்னா ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன வேலைகள்னு பார்க்கலாம். முதலாவதாக வழக்கு பணியாளர், அதாவது கேஸ் ஒர்க்கர், ஒரு காலியிடம் ஆரம்பிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா சமூக பணியில் இளங்கலை பட்டம், பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சோசியல் ஒர்க் படித்து தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அதுபோக மேலாண்மை வளர்ச்சியில் உளவியல் ஆலோசகர், அதாவது கவுன்சிலிங் சைக்காலஜி அல்லது டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சாராத திட்டங்கள் அல்லது திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் குறைந்தபட்சம் 1 வருட முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 1 வருட முன் அனுபவம் உளவியல் ஆலோசனை, அதில் ஒரு நிறுவனத்திலோ அல்லது ஏதாவது ஒரு துறையிலேயோ குறைந்தபட்சம் 1 வருட அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய வயது வரம்பு 35க்குள்ளே இருக்கணும். அதுபோக சென்னையை சேர்ந்த பெண்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 2 வீலர் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கு பணியாளர் வேலைக்கு மாத ஊதியம் 18,000 வழங்கப்படும். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாளர், அதாவது செக்யூரிட்டி கார்டு, ஒரு காலியிடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி தேவையில்லை. அதற்கு பதிலாக அனுபவம் அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றிய அனுபவம் இருக்கணும். அதுபோக உள்ளூரை சார்ந்தவராக, அதாவது சென்னையை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா மாத ஊதியம் 12,000 கிடைக்கும். அடுத்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா பன்முக உதவியாளர், மல்டி பர்பஸ் ஹெல்பர். இந்த வேலைக்கும் கல்வி தகுதி தேவையில்லை. அதற்கு பதிலாக அனுபவம் ஏதாவது ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்த மல்டி பர்பஸ் ஹெல்பராக பணிபுரிந்த அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும். அதுபோக நன்றாக சமைக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கும் சென்னையை சேர்ந்த விண்ணப்பதாரர் மட்டும், அதுவும் குறிப்பாக பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு மாத ஊதியம் 10,000 தரப்படும் அப்படின்னு செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு
விண்ணப்பிக்க விருப்பமுள்ள ஆண்கள் பெண்கள் வந்து சென்னை மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான chennai.nic.in இந்த வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மேட் மட்டும்தான் நீங்கள் பூர்த்தி பண்ணி அனுப்பணும். இல்லை நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ண முடியலன்னா இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டிய கடைசி நாள் வந்து 28/6/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிங்கார வேலவர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1 இந்த அட்ரஸில் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா நேரடியாகவோ அல்லது இந்த மின்னஞ்சல் முகவரி oscnorthchennai@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரியிலையோ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. OSC சென்னை அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ணணும். இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் பேர் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விவரம், என்னென்ன அனுபவம் இருக்குது அப்படிங்கிற விவரம், இதெல்லாம் நீங்கள் சைன் பண்ணி எங்கே இருந்து அப்ளை பண்ணுறீங்க டேட் போட்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஆஃபீஸ் அட்ரஸ் மறுபடியும் சொல்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸு, 8th ஃப்ளோர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட், ராஜாஜி சாலை, சென்னை 1 இந்த அட்ரஸ்க்கு வந்து 28/6/2024 கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கும் குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.